வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுகவை அழிக்கலாம், ஒழிக்கலாம் என சிலர் கனவு காண்கிறார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என திமுக பிரமுகர் திருமண விழாவில் பேச்சு. இன்றைக்கு யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதனை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தார். வாக்காளர் திருத்த பட்டியல் பணியின் போது வீட்டில் யாரும் இல்லாமல் இருந்தால் அவர்களது வாக்குரிமை பறிபோகும் அபாயம் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் என சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு. இந்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து வருகிற நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில் அந்த பணி நடைபெறவிருக்கிறது என்பது, நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில் அது நடைபெறவிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நாம் வேலைக்கு போய்விட்டால், ஏதாவது பணிகளுக்கு நாம் போயிட்டால், வீட்டில் இல்லாமல் இருந்தால் நம்ம வாக்குரிமையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும். கோவை இருகூர் பகுதியில் இளம்பெண்ணை தாக்கி காரில் கடத்திச் சென்ற 3 பேர் கொண்ட கும்பல். இளம்பெண்ணை காரில் கடத்திச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. கோவை இருகூர் பகுதியில் இளம்பெண்ணை தாக்கி காரில் கடத்திச் சென்ற விவகாரம். மர்ம கும்பலை கைது செய்ய 4 தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை. கோவையில் பெண் காரில் கடத்தப்பட்டதாக இதுவரை எந்த புகாரும் வரவில்லை என மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் விளக்கம். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருவதாகவும் பேட்டி. ஒயிட் கலர் காரில் ஒரு பொண்ணு சத்தம் போட்டு போகிறதா ஒரு லேடி பாசர் பை லேடி பார்த்துருக்காங்க. அதை பார்த்து 100 கால் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ரிட்டையர்டு எஸ்ஐ 100 கால் பண்ண உடனே அந்த இடத்துக்கு, சம்பவ இடத்துக்கு போலீஸ் போய் பார்த்தாச்சு. பார்த்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபுட்டேஜஸை நம்ம எடுத்திருக்கோம். சூலூர் சைட்லேருந்து ஏஜிபுதூர் சைடுக்கு வந்திருக்காங்க. அந்த ஏஜிபுதூரில் ஒரு பேக்கரியில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அதில் வண்டியோட நம்பர்ஸ் இன்னும் தெளிவாக தெரியல. அது இல்லாத அந்த லேடி உள்ளே இருந்ததுக்கு அந்த ஃபுட்டேஜஸில் எதுவும் பிக்சர்ஸ் நமக்கு இல்லை. இது ரிலேட்டடாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களான முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட 14 பேர் அதிமுகவில் இருந்து நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. வரும் 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டறிக்கை. தன்னை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு இபிஎஸ்க்கு உள்ள பயத்தால் கோடநாடு பங்களாவில் ஆதாரங்கள் இருப்பதாக தேடிச் சென்றதால் கொலை நடந்தது. போயஸ் தோட்ட இல்லத்திலே இருந்த இபிஎஸ்க்கு எதிரான ஆதாரங்களை தானும் மருத்துவர் வெங்கடேஸ்வரனும் படித்து கிழித்து விட்டதாக டிடிவி பரபரப்பு தகவல். படிச்சுட்டு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் ஷட்டரில் போட்டு அடித்து அப்புறம் கொளுத்தி போட்டோம். அது பாவம் பழனிசாமி அங்கே போய் தேடிட்டு இருந்தார். அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன், என்னை என்னோட கைதுக்கு காரணமாக இருக்கும், நான் கட்சியை விட்டு நீக்கிட்ட உண்மை தான். ஜெயலலிதாவால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட தினகரன் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மீது அவதூறு பரப்புவதை வேலையாக கொண்டிருக்கிறார். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் காட்டம். காலம்
அடிப்படை உறுப்பினரிலிருந்து அம்மா அவர்களால் நீக்கி வைக்கப்பட்ட டிடிவி தினகரன் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் தொண்டர்களை பற்றியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வெற்றி பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிற கழக நிரந்தர பொதுச் செயலாளர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்து வருகிற அதிமுக நிர்வாகிகள் மீதான ரகசிய ஆவணங்களை கிழித்து எறிந்ததாக சொல்வது சிறுபிள்ளைத்தனமானது. கோடநாடு கொள்ளை விவகாரம் தொடர்பான டிடிவி தினகரன் அவதூறு கருத்துக்கு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கண்டனம். அவர் என்ன சொல்றாரு? எம்எல்ஏக்களை பற்றி, அமைச்சர்களை பற்றி, தண்டவாளங்களை பற்றி, வண்டவாளங்களை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி உளவுத்துறை கொடுத்ததெல்லாம் உத்தமபுத்திரை படிச்சு கிழிச்சு போட்டாராம். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிறுமைப்படுத்துகிற ஒரு எண்ணம் என்று பார்க்கும். வெறுவாயிலே அவள் மெல்வார் இவரு. அதாவது வெறுவாயிலே அவளே இல்லாம வெறுவாயிலே மெல்றவர் இவரு. இவர் சொல்றாரு எல்லாத்தையுமே படிச்சு கிழிச்சிட்டோம். எப்படி எதை வேண்டுமானாலும் பொது வெளியில பேசி விடலாமா? இது என்ன நியாயம்? திமுகவை வீழ்த்த தாவேக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுகவுடன் ஒன்றிணைய வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மீண்டும் அழைப்பு. தாவேக்காவோட இடையே தான் போட்டு திரும்ப ஸ்ட்ராங்கா விஜய் பேசுறாரு. இல்ல அதாவது இப்படி திமுக போட்டின்னு சொல்ற கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியும். ஏற மாட்டாங்களா? அது காலம் இன்னும் இருக்குல்ல. அதாவது ஜனவரி மாசம் வந்து தை பிறந்தா வழி பிறக்கும். நிச்சயமாக நல்லதே சிந்திப்போம், நல்லதே நடக்கும். நமக்கு என்ன, திமுக வீழ்த்தப்படணும், மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதணும், மக்களாட்சி மலரணும். அதுக்கு எல்லாரும் வந்து ஒன்று சேரணும். அரசுடன் திமுக அரசு சுமூகமாக செல்லவில்லை எனில் நிதியும் வராது, மக்களுக்கு நன்மையும் கிடைக்காது. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேச்சு. இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி, ஆனால் ஒரு ஆட்சி நல்ல முறையில் தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசுடைய உதவியின் மூலமாகத்தான் முடியும். ஆக மத்திய அரசு மாநில அரசு உறவு நன்றாக இருந்தால்தான் மத்திய அரசுடைய நிதி இங்க வரும். அதற்கு பதிலாக மத்திய அரசோடு மோதல் போக்கு வைத்திருந்தால் நிதியும் வராது, மக்களுக்கு நன்மையும் கிடைக்காது. மத்தியில் மோடி அரசு அமைந்துள்ள நிலையில் மாநிலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அரசு அமையும். தாவேகா தலைவர் விஜய் மற்றும் டிடிவி தினகரனுக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பதிலடி. இன்னொரு கட்சி தலைவர் சொல்கிறார், நான் எங்களுக்கும் திமுகவும் தான் போட்டி அப்படின்னு சொல்றார். ஆனா உண்மையிலே இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலும் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலும் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், வெல்லும் என்பதை நேரத்தில் சொல்லி எங்களுக்கு வேண்டும் மோடி, தமிழகத்திலும் எடப்பாடி. மாநிலங்களவை எம்பி கமல்ஹாசனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. நம் நாட்டை நாசகார பாசிச சக்தியிடமிருந்து மீட்டும் தனியாத நாட்டுப்பற்று கொண்டவர் கமல்ஹாசன் எனவும் புகழாரம். தொடர் மழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தொடர்ந்து மழை பெய்தால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தகவல். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வள்ளி சிலைகள் மாயமாகவில்லை என இந்து சமய அறநிலையத்துறை காஞ்சிபுரம் மண்டல இணை ஆணையர் விளக்கம். சிலை திருட்டு தடுப்பு பிரிவு போலீசாரிடம் பொய் புகார் அளித்தவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. பரனூர் சுங்கச்சாவடியில் சுங்கவரி கட்டணம் செலுத்தாமல் அதிவேகமாக சென்ற தனியார் வேன். சுங்கச்சாவடி ஊழியர்கள் வேனை சிறைபிடித்ததால் பரபரப்பு.
காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரம் அருகே தரைப்பாலத்தில் கரைபுரண்டு சீறி பாய்ந்து செல்லும் வெள்ளம். ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனத்திலும் நடந்து செல்லும் மக்கள். வாரணாசியில் டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்குகிறது காசி தமிழ்ச் சங்கம் விழா. காசி தமிழ்ச் சங்கத்தின் இறுதி நிகழ்ச்சியை ராமேஸ்வரத்தில் நடத்தவும் திட்டம். டெல்லியில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பில் கோளாறு காரணமாக 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதம். தரையிறங்க வேண்டிய விமானங்களும் தாமதமானதால் நடுவானில் தவித்த பயணிகள். அடுத்த ஆண்டு இந்தியா வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பிரதமர் மோடியை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச உள்ளதாக தகவல். நடிகை கௌரி கிஷன் குறித்து உங்கள் எடை என்ன என யூடியூபர்ஸ் அநாகரிக கேள்வி எழுப்பியதாக புகார். நீங்க கேட்ட கேள்வி உருவகேலி செய்வதற்கு சமம் என கொந்தளித்த நடிகை. அவங்களை தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளோ வெயிட், அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங். அது பாடி ஷேமிங். நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல, நான் பேசுறேன், நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க. அது டைரக்டரோட சாய்ஸ்ங்க. நீங்க யாருங்க அது கேக்குறதுக்கு? அவங்க எவ்வளோ வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. நான் உங்கள்கிட்டயே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. அது என்ன கேள்வி அது? சார் நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க, நீங்க கத்துறீங்க என்கிட்ட. நீங்க தான் மரியாதை காமிக்கல. ஒரே நிமிஷம். ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் கடந்த 24 மணி நேரத்திற்கு மேலாக விட்டு பெய்து வரும் கனமழை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்கிறது. வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வரும் 15ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.